சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் தலைவர். ஓகே, இவர்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் அவர்கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. பிகாஸ் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஏன்னா ஒரு இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூஸில். இந்த ஒரு 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 கலரை வந்து அதை ஒரு டாமினேஷனாக கொண்டு வந்து அவரை வச்சு தான் நிறைய பேர். இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கின் தான் ஆக்சுவலாக ஹீரோனா பயங்கரமாக இருக்கணும், ஒயிட் ஸ்கின்னு பயங்கரமாக இருக்கணுன்ற இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதான் ஃபேக்ட். அதை உடைச்சது இவர் தான். ஏன்னா இவரிலேருந்து தான் அது அடுத்தது எல்லாம் இல்லை, ஹீரோனா எப்படி வேணால் இருக்கலாம், டேலண்ட் ப்ளஸ் அந்த கரிஷ்மா. இப்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அது உண்மையே முடியல. 75 இயர்ஸில் அவர் எவ்வளோ 400-500 க்ரோஸ் பண்ணியிருக்கு கூலி இந்த 4-5 பார்த்துட்டீங்களா கூலி? ஆஃப்கோர்ஸ். எப்படி இருந்தது? ஓகே. 75 இயர்ஸில் நான் என்னால் நடக்க முடியுமா? கடவுள் குறிவில் நடப்பேன். பட் எல்லாருக்குமே இருக்கு. பட் அவ்வளோ தூரம் அவர் எஃபர்ட் பண்ணி இது போனால் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறைய. அதே போல் அவர் ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கொஞ்சம் திருவண்ணாமலை ஸ்பிரிச்சுவல் ரெகுலராக எதுக்குனாலும் திருவண்ணாமலை போகிற ஆள். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஸோ அதனால் அதெல்லாம் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறது. அமைதி, அது ஒரு ரொம்ப இதுவாக. அதே போல் யாரை பற்றியும் பின்னாடி பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அமைதி அவரோட வழியில். பட் ஆனால் அந்த பவர் ஏதோ ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் அவர் இவ்வளோ எலிவேட். அதே போல் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தும் அது ஒன்றுமே அவர் அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். சும்மா இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் இதுவானனுமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாடி அதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுட்டு அதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன்.